ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து சொல்கிறேன். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு உணவையும் தேடி தேடி கண்டுபிடிச்சலாம் சாப்பிட்லாம். கைக்கு கிடைச்சதை சாப்பிட்டாங்க. அது எல்லாமே இயற்கையான உணவாக இருக்கும். இயற்கையான ஊட்டச்சத்துங்களாக இருக்கும். செயற்கை முறையில் எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு எல்லாமே செயற்கையாக வந்துருச்சு. செயற்கையாக வந்ததும் இல்லாமல் இயற்கையாக விளையிற அதுலேயுமே ரசாயனங்களை போட்டு அந்த உணவோட இயற்கை தன்மையை மாற்றி தான் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம குறைச்சி உடம்ப குறைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்ற அந்த ஊட்டச்சத்தையும் கம்மியாக சாப்பிட்டோம்னா உடம்பு குறையுதோ இல்லையோ ஆரோக்கியம் குறைஞ்சிரும். இப்போ சின்ன வயசில் பல வியாதிகள் வருது. சுகர் இல்லாத வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர்த்துக்கு சுகர் இருக்குது. சின்ன வயசுலேயே சுகர் வந்துடுது. அப்போல்லாம் அபூர்வமாக இருக்கும் சுகர் வர்றதெல்லாம். இப்போ எல்லாத்துக்குமே சுகர் ஆட்டோமேட்டிக்காக வருது. எல்லா வியாதியுமே தேடி வருது. வயசெல்லாம் வித்தியாசம் இல்லை. இதில் நம்ம உடம்பும் வியாதியை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். வர விடாமல் பண்ணுறதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமே இல்லை. கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இருக்கிற உணவை நல்ல உணவாக பார்த்து ஆரோக்கியமானதாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதேமாதிரி ஆரோக்கியமாக தான் சாப்பிடணும். இப்போ 3 வேளை சாப்பிட்றோன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்டு வயிறு ரொம்பினா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஆரோக்கியமாக இருக்குதா, அது அதில் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு சாப்பிடணும். பிள்ளைங்களுக்கும் பழக்கி கொடுக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.